ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரை கிலோவில் நம்ம பிரியாணி போடலாங்க. வாங்க, அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்லா கட்டியுள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடலில் நம்ம ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய உள்ளியை வெட்டி நல்லா ஸ்லைஸாக வெட்டி அதில் போட்டுக்கோங்க. நல்லா வாடி வரட்டுங்க. உள்ளி வாடி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டுக்கோங்க, புதினா இலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்கங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சா நல்லா இருக்காது. தக்காளி போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு கூடுதல் தக்காளி வேண்டாங்க. தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். அந்த தக்காளி உள்ளி வாடி வர்றதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அரை கிலோவுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அரை கிலோ அரிசி போட்டோம்னா 3/4 கிலோ சிக்கன். தயிர் ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். அடுத்து நல்லா மூடி வச்சு விடுங்க. அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். தண்ணி விட்டு வரும். தண்ணி ஊற்றிடாதீங்க. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. கரைஞ்சி போயிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக வேணும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் ஒரு மாதிரி 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சுங்க. அதே தண்ணி ஊற்றிடாதீங்க. சிக்கனில் வர தண்ணியிலே வேகணும். இப்போது இது நான் இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கிறேன். சீரக சலா அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு அதே ஒரு பவுல் மட்டும் போதும் தண்ணி. கூடுதல் ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. போட்டேங்க. அரிசி போட்டு விட்டேன். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு ஓட்டை பாத்திரத்தில் இருத்து வச்சுருக்கேங்க. அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. நம்ம கறிக்கு உப்பு போடலைல, சிக்கனுக்கு உப்பு போடாதனால அரிசி போட்ட உடனே நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கோங்க. போதுங்க. ரொம்ப புளிய வேண்டாம், இல்லைன்னா கசக்கும். அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மூடி போட்டு விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. இந்த நல்லா ஒரு மாதிரி கொதி வந்துருச்சு. இதை நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து தம் போட்டு விட்டுடலாமா? அடுப்பை வந்து சிம்மாக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மாக வச்சுக்கோங்க. கூடுதல் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சு போயிடும். பாத்திரத்தை இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அதில் தோசை தவா இருக்குல்ல, தோசை சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி வச்சுக்கோங்க. சோறு போட்டிருக்கோம், அந்த பிரியாணி சட்டியை தூக்கி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே வெயிட் கொடுத்துருங்க. நான் வெயிட்டுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல், டைல்ஸு அந்த கல்லை தூக்கி கொடுத்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க வெயிட்டுக்கு. இந்த பிரியாணி ரெடிங்க. தண்ணி எல்லாம் வற்றி சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? வாங்க சாப்பிட்லாமா? சூப்பராக இருந்ததுங்க நேற்று சாப்பாடு. ரம்ஜான் ஸ்பெஷல். எல்லாருக்கும் ரமதான் முபாரக்.
வாங்க சாப்பிடுவோமா? இந்த சாப்பிட போகிறேங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் வைக்கல, வெறும் தயிர் சட்னி மட்டும்தாங்க வச்சுருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்ருவோமா? வாங்க. பின்ன இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய். தேங்க்யூ.